பேச்சு போனாலும் இவளுக்கு திமிரு இன்னும் அடங்கலையே. நீ நரி மாதிரி ஊழையிட்டாலும் கழுத மாதிரி கத்துனாலும் எனக்கு கவலை இல்ல. மாயா மாயா இரு, அவளுக்கு நீ பேசுறது புரியுதோ இல்லையோ நான் கேக்குறேன். ஹே முத்து, உனக்கு என்ன திமிரா? மாயா உன்கிட்ட செல்வி தூங்குறான்னு சொல்ல சொன்னா, அப்படி ஏண்டி அதிக பிரசங்கித்தனமா செல்வியா நடிச்ச? அம்மா என்னென்னமா செய்ய சொல்றீங்க? நான் பாட்டுக்கு செல்வி அம்மா தூங்குறாங்கன்னு சொன்னா ஐயா என்ன பண்ணுவாரு? பெட்ரூம்க்கு போவாரு, செல்வி அம்மா கிட்ட பேச நினைப்பாரு. இப்போ மாயம்மாவுக்கு வேற குரல் வேற போயிடுச்சு. அம்மா கோச்சுக்காதீங்கம்மா. இந்த மாதிரி நேரத்துல உங்களால செல்வி அம்மா மாதிரி பேசவும் முடியாது, நடிக்கவும் முடியாது. அப்புறம் நான் தான் பெட்ரூம்குள்ள போய் செல்வி அம்மா மாதிரி நடிக்கணும். ஐயா வேற சும்மாவே இருக்க மாட்டாரு. அப்புறம் அப்படி இப்படின்னு. மாயா விடு மாயா, வீணா கோவப்படாதடி. அவ சொல்றதும் வாஸ்தவம் தான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு உன்னால எதுவுமே பேச முடியாது. திடீர்னு சந்தோஷ் செல்வி செல்வின்னு கூப்பிட்டான்னா இந்த முத்து தாண்டி நடிச்சு நம்மள காப்பாத்தணும். அக்கா என்னக்கா நீங்க அவதான் நடிக்கணும் காப்பாத்தணும்னு கெஞ்சிட்டு இருக்கீங்க? அவ நம்ம வீட்டு வேலைக்காரி, செய்யன்னு சொன்னா செய்யணும். அதுக்கு நம்ம யார்கிட்ட அனுமதி கேட்கணும்? என்கிட்ட கேட்கணுமா? என்னம்மா அமைதியாயிட்டீங்க? என்னம்மா நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அடச்சி வாய மூடு. இப்ப என்ன உன் பிரச்சனை? வெளியில போடா. நீங்களே எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு என்ன போடான்னு சொல்றீங்களா? ஏ முத்து, அவங்க தான் உன்னை நடின்னு சொன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? இவங்க என்ன உனக்கு அவார்டா குடுக்குறாங்க? அப்படியே செல்வி அம்மாவா உணர்ந்து நடிச்சு தள்ளுற. இவன் ஓவரா பேசுறான். மறுபடியும் என்கிட்ட இருந்து அடி வாங்காம போக மாட்டான் போல இருக்கு. மா, உங்க ஆடியோ அவுட் ஆனாலும் அட்டகாசம் தாங்க முடியலமா. அதான் உங்களுக்கு பேச்சு வரல. இந்த சீன்லயாவது கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. இந்த கதையில எல்லா இடத்துலயும் மாயா தான் டாமினேட் பண்ணனும்னா எப்படி? ஒரு 5 நிமிஷம் சும்மா இருங்கம்மா. நான் பேச வேண்டியதை பேசிட்டு போயிடுறேன். ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இங்க வந்து சீன் போட்டுட்டு இருக்க? என்ன பிரச்சனையா? மா, செல்வி அம்மா போட்டோவும் என் பொண்டாட்டி போட்டோவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா ஊரா விட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையன்ற மாதிரி சந்தோஷ் ஐயா என் பொண்டாட்டி கைய பிடிப்பாரு. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? ஏய் முத்து, நாங்க வேலை செய்ய சொன்னா செய்வா, பேச சொன்னா பேசுவா, நடிக்க சொன்னா நடிப்பா. இதெல்லாம் நீ கேட்கவும் முடியாது, கேட்கவும் கூடாது. அப்படியே நீ கேட்டாலும் முத்து உன் பேச்ச கேட்க மாட்டா. பாக்குறியா? முத்து, மாயம்மாக்கு குரல் சரியில்லைல்ல, அதனால கொஞ்ச நாளைக்கு நீதான் செல்வி குரல்ல நடிக்கணும். உனக்கு எவ்வளவு நாள் நாங்க சோறு போட்டிருப்போம். எங்களுக்காகவும் ஐயாவுக்காகவும் நீ நடிப்பியா நடிக்க மாட்டியா? அவ நடிக்க மாட்டா. என்ன முத்து? நான் நடிப்பேன். முத்து, என்னவாமா பயங்கரமான யோசனை இருக்க போல? ஆமா மாப்ள, இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். எந்த பிரச்சனைக்கு மாமா? எந்த பிரச்சனைக்கா? உங்க பிரச்சனைக்கு தான் மாப்ள. புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே இந்தியா பாகிஸ்தான் மாதிரி தனித்தனியா இருக்கீங்களே மாப்ள. நீங்க எல்லாம் இணைஞ்சா தாப்பா இந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கும். இந்த வயசுல நாங்களே சந்தோஷமா இருக்கும்போது சந்தோஷமா இருக்க வேண்டிய நீங்க ஏன் மாப்ள எதிர்ப்பு இருக்கீங்க? அழுவாது மாமா, என்ன பண்றது, எல்லாம் என் விதி. அந்த விதியை மதியால வெல்றதுக்கு ஒரு வழி இருக்கு மாப்ள. அத பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன வழி மாமா? முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி. எடுக்கிற மாதிரி? ஐயோ மாப்ள, என்னை முழுசா பேச விடு மாப்ள. நடுவுல பேசினா நான் டைலாக மறந்துடுவேன் மாப்ள. சரி நீ சொல்லு. அதாவது உங்களுக்குள்ள ஒரு டச்சிங் இருந்தா தான் ஒரு பேரனையோ ஒரு பேத்தியோ நான் பார்க்க முடியும் மாப்ள. கொஞ்சம் யோசிச்சு பாரு, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை மாசம் ஆச்சு? அதுக்கு மாப்ள, தொல்காப்பியத்துல சொன்ன மாதிரி தோளோட தோல் உரசனா தான் மாப்ள ஒரு புருஷன் பொண்டாட்டியோட அந்யோன்யமே புரியும். எனக்கு புரியலையா மாமா? மாப்ள, உனக்கு எதுதான் மாப்ள புரிஞ்சிருக்கு? இது புரியறதுக்கு இனிமே என் பொண்ணு அவளா வந்து உங்ககிட்ட கெஞ்சுவா. அப்பதான் உன் வாழ்க்கை மிஞ்சும். என்ன மாமா சொல்ற? நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. பார், அவ வந்து உங்ககிட்ட கெஞ்சி உதவி கேப்பா. உன் பொண்டாட்டிக்கு நீ சேவை செய்யற மாதிரி நான் பண்றேன். மாப்ள போலாம். மாமா
இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? என்ன மாப்பிள்ள இப்படி கேட்ட? உன்னோட நம்பத்து போன வாழ்க்கைய எப்படி ஒளிமயமாக்குறன்னு பாரு. என்னமோ மாமா நீ என்னமோ சொல்ற, இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. ஓகே ஆனா சரிதான். ஓகே ஆகும் மாப்பிள்ள. இப்ப பாரு. மாமா கையில் வருது. கையில் விழுந்துச்சியா? அதுக்கு வழிதான் இது. என்னது? இது எப்படி? இது எதுக்கு மாமா? மாப்பிள்ள இத நம்பித்தான் பல கல்யாணம் ஆன ஆம்பளைங்க வாழ்றாங்க. வா மாப்பிள்ள. சீக்கிரமா போ மாப்பிள்ள. சரி மாமா. நடிப்பு திறமைய அங்க போய் காட்டு. போ. இப்ப எப்படி காட்டுறன்னு மட்டும் பாரு. ஐயோ கையிலே கையிலே கையிலே. ஐயோ கையிலே என்னாச்சு கையிலே? என்ன கையில இப்படி விழுந்துட்ட? இடுப்பு வலிக்குது. ஐயோ என்ன கையில இப்படி விழுந்துட்டிய? ஐயோ கையிலே விழுந்துட்டேன்னு தெரியுதுல, தூக்கி விடு. ஆஹா இனிமே மாப்பிள்ள நீதான் உனக்கான வழியை உருவாக்கிக்கணும். வலிக்குது. தூக்குனா தொடணும். அதான். அது எனக்கு தெரியாதா? தூக்கி விடு, என்னால முடியல. இடுப்பு வலிக்குது. அம்மா. ஐயோ என்ன பாக்குற? தூக்கு. தூக்குறேன். என்னாச்சு என்னாச்சு? முடியல. நீ போய் அம்மாவை வர சொல்லு. கையில அக்கா பக்கத்து வீட்டுல அஷ்டமி நம்பி பூஜை அது போயிது, வரக்கு லேட் ஆகும். இடுப்பு ரொம்ப ஐயோ வலிக்குது. இடுப்பு வலிக்குதா? என்ன கையில எலும்புகளும் உடைஞ்சிருக்குமோ? என்னது? இடுப்பு எலும்பு உடைஞ்சிருக்குமா? மாமா மாமா என்னை கொண்டு போய் பெட்ல உட்கார வச்சிரு மாமா. பெட்ல உட்கார வைக்கணுமா? என்னாச்சு மாமா? இல்ல ஒண்ணும் இல்ல. சும்மா சொல்லுங்க மாமா. ப்ளீஸ் மாமா தூக்கு மாமா. தூக்குற கையில தூக்குற. என்ன இரு தூக்குற. மாமா இப்போ இந்த பக்கம் தூக்குறேன். உன்னோட இவ ஒண்ணு உன்னை மறந்தா வெறும் மண்ணு இருக்கிற ஒன்னால பறக்கிற அழாத கையில ஒண்ணு இல்ல அழுகாத கையில ஒண்ணு இல்ல கையில மாமா இருக்க கையில ஏன் அழுகுற? ஐயோ அழுகாத கையில படு கையில படு இருவார் அம்மா வலிக்குது. ஐயோ ஒன்னு சொல்லுவேன், தப்பா எடுத்துக்க மாட்டே கையில. என்ன? தைலம் தடவி விட்டா இந்த வலியெல்லாம் 5 நிமிஷத்துல பறந்து போயிடும். என்ன சொல்ற? ஆமா கையில, நான் சொல்றதை கேளு. இந்த இடுப்பு வலியெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல போவே போவாது.